வணக்கம். இது வானவில் தொலைக்காட்சி பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. நம்ம ஃபிட்டா இருக்கிறதுக்காகவே நம்ம நிறைய எக்ஸசைஸ் பண்றோம். பட் அதெல்லாம் தாண்டி இப்போ நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வருது. அதனாலே நிறைய பேருக்கு ஃப்ராக்சர் ஆகி சர்ஜரிலாம் பண்றாங்க. பட் அவங்க ரீஹாபிலிட்டேஷன் பண்ணா மட்டும் தான் அவங்களால பேக் டு ஃபார்ம் லைஃப் வர முடியும். அதுக்கு மெயினான காரணமே நம்மளோட ஃபிசியோதெரப்பி தான். அவங்களால மட்டும் தான் அவங்களோட பேக் டு ஃபார்ம் நார்மல் லைஃபை கொண்டு வர முடியும். பட் இந்த ஃபிசியோதெரப்பி நம்ம லைஃப்ல எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்றாங்க தெரியுமா? ஸோ இந்த ஃபிசியோதெரப்பி பத்தி பேசுறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் வந்திருக்காங்க. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம எக்ஸசைஸ் பற்றி பேசணும். ஸோ ஃபிட்னஸ்க்காக என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து ஆக்சிடென்ட்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த டைமில் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் போய் ஃபிசியோதெரபிஸ்ட்டை பாருங்கள், ஃபிசியோதெரப்பி வந்து எடுத்துக்கணும் பாருங்கன்றாங்க. அப்போ ஃபிசியோதெரப்பினா என்ன மேம்? ஜென்ரலாக நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஃபிசியோதெரப்பினா வந்து இந்த ஆயிலெலாம் வச்சுட்டு ஒரு மாதிரி மசாஜ் பண்ணுறது இந்த மாதிரி தான் நாங்கள் நினச்சோம். ஸோ ஜென்ரலாக ஃபிசியோதெரப்பி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? எக்ஸசைஸை தாண்டி இப்போ நாங்கள் பண்ணுற எக்ஸசைஸ்க்கும் அவங்க பண்ணுற எக்ஸசைஸ்க்கும் என்ன மேம் டிஃப்ரென்ஸு? ஸோ ஃபிசியோதெரப்பினா என்னன்னு கேட்குறீங்களே, அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு 20-30 இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிசியோதெரப்பி இயன்முறை மருத்துவம் அப்படின்னா என்னன்னே யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த ஃபிசியோதெரப்பி அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வலியை மட்டும் சரி பண்ணுறது ஃபிசியோதெரப்பி கிடையாது. ஸோ வலியை தாண்டி அவங்களுடைய ஃபங்க்ஷனல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அவங்களுடைய செயல்திறனை இன்னுமே மேம்படுத்துறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சுயமாகவும் ஆரோக்கியமாகவும் அவங்கள கொண்டு போகிறது, அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறது, அது எல்லாமே வந்து ஃபிசியோதெரப்பி ஒரு பார்ட். சரி, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவத்துறையில் ரொம்பவே வந்து நாங்கள் அதை டெடிகேஷனாக பண்ணக்கூடிய விஷயம். ஸோ வலியை மாத்திரம் நம்ம சரி பண்ணுறது எப்படி அப்படின்னா, சர்ஜரி இல்லாமல் மெடிசன் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு நான் இன்வெசிவ் ட்ரீட்மெண்ட் தான் சர்ஜரி. ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்றத நான் சொல்கிறேன்னா, ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அதோட எண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கியூர் அப்படின்றது இருக்கும். ஸோ கியூர் பண்ண முடியாத சில காரியங்கள் சில விஷயங்கள் இருக்கும்போது அதை நாங்கள் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா சில எக்ஸசைஸ் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதை கன்சிஸ்டண்ட்டாக விடாமல் தொடர்ச்சியாக பண்ணும்போது அது அவங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கும். என்றைக்கு அவங்க அந்த எக்ஸசைஸை சொல்லிக் கொடுக்குறத விடுறாங்களோ அப்போ கண்டிப்பாக திருப்பி அவங்களுக்கு அந்த பெயின் திருப்பி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரீட்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட், மேனேஜ்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ வித் எம்பத்தியோடு நாங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ எம்பத்தி இன் த சென்ஸ் சிம்பத்தி வேறு, எம்பத்தி வேறு. ஸோ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு என்ன பெயின்ன்றதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கம்பேஷனேட் வேயில் பேஷண்ட் எஜுகேஷன் பண்ணுவோம். தட் இஸ் மெயின் திங். பேஷண்ட் எஜுகேஷன்னா எல்லா ட்ரீட்மெண்ட்லையும் ஃபர்ஸ்ட் வர்றது எஜுகேஷன் தான். எந்த ட்ரீட்மெண்ட் நாங்கள் அட்ரஸ் பண்ணாலுமே அந்த கண்டிஷனை பற்றி நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்திருக்கிற ப்ராப்ளம். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபிசியோதெரப்பி எடுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ன்றதை நாங்கள் ஃபர்ஸ்ட் எஜுகேட் பண்ணுவோம். பேஷண்ட்டை எஜுகேட் பண்ணுறது மாத்திரம் இல்லை, அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் நாங்கள் கண்டிப்பாக எஜுகேட் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி தான் எங்களுடைய ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸசைஸ் வந்து நார்மல் எக்ஸசைஸ் வேறு, நாங்கள் கொடுக்குற எக்ஸசைஸ் கண்டிப்பாக வேறு தான். ஏன்னா நாங்கள் சொல்கிறது எல்லாமே ஃபிசியோதெரப்பி இஸ் அ ப்ராட் ஸ்பெக்ட்ரம், ஒரு அம்ப்ரலா டேர்ம் மாதிரி. அதுக்கு கீழே வருது தான் எக்ஸசைஸ் தெரப்பின்னு சொல்லுவோம். தெரப்பின்றது சிகிச்சை. ஸோ நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ்ன்றது பயிற்சி. ஸோ நம்ம கொடுக்குற அந்த பயிற்சி வந்து சிகிச்சை மாதிரியான பயிற்சி. இது நார்மல் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் கிடையாது. நம்ம வீடியோ பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு சாதாரண எக்ஸசைஸ் கிடையாது. தெரப்பியூட்டிக் வே ஆஃப் எக்ஸசைஸ். அது கீழே வருது மின் சிகிச்சை, எலக்ட்ரோ தெரப்பி. அதுக்கப்புறம் வருது மேனுவல் தெரப்பி. ஒருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா, ஒரு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அந்த மாதிரி, இல்லை ஒரு நீ ஜாயிண்ட் பெயினே வச்சுக்கலாமே. ஸோ ஒரு 50 இயர்ஸ் ஒரு ஓல்டு மேல் இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு பெயினாக இருக்குது, நான் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெயின் கிடையாது, நான் உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு பெயின் இல்லை, ரெஸ்ட்டில் இருக்கும்போது, ஆனால் படிக்கட்டு ஏறும்போது மட்டும்தான் எனக்கு பெயின் இருக்குது அப்படின்னா, அவங்கள நீங்கள் ஒரு நார்மல் நம்ம ஹாஸ்பிட்டல் போனோன்னா டயக்னோசிஸில் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ரே எடுங்க இல்லை எம்ஆர்ஐ எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க முட்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமே இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். ஈவன் தோ எக்ஸ்ரேல நார்மலாக இருந்தாலுமே எனக்கு வலி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நாங்கள் எங்களுடைய சைடு அப்ரோச் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இட்ஸ் அ ஃபங்க்ஷனல் அசஸ்மெண்ட் பண்ணுவோம். அவங்கள ஒரு ஸ்டேர் கிளைம்பிங் படிக்கட்டு ஏறுறதுனால வரக்கூடிய பிரச்சனை என்னன்றதை கண்டுபிடிப்போம். ஸோ நாங்கள் எக்ஸ்ரேவை பார்த்து அந்த நீ ஜாயிண்ட்டை மட்டும் பார்க்க மாட்டோம். நம்ம பாடியே வந்து ஒரு சர்க்கியூட் மாதிரி தான். ஸோ முட்டி சம்மந்தமாக வரக்கூடிய பிரச்சனைகள் முட்டியும் மாத்திரம் இருக்காது. கண்டசத பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை இடுப்பு தசைகள் பிரச்சனையாக இருக்கலாம், நம்மளுடைய ஸ்பைன் வந்து வளைஞ்சிருக்கலாம், அதுக்கு இம்பேலன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி மஸ்குலர் இம்பேலன்ஸ் இதனால இருக்கலாம். ஒரு சர்க்கியூட் மாதிரி அதை கம்ப்ளீட் ஹோலாக தான் நம்ம பார்த்து அதை அட்ரஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டேர் கிளைம்பிங் பண்ணுறதுனால படிக்கட்டு ஏறுறதுனால ஒரு 4 தசைகளை வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த 4 தசைகள் வந்து செயல்படுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்கள உட்காந்து எழுந்துக்க வைப்போம். அப்போ அதனால அந்த பிரச்சனை இல்லைன்னா அந்த தசையை நாங்கள் ரூல் அவுட் பண்ணுவோம். அடுத்தது நெக்ஸ்ட் தசைக்கு போவோம். ஸோ இந்த மாதிரி
மாதிரி நாங்கள் ஃபங்க்ஷனல் வே ஆஃப் அசஸ்மெண்ட் பண்ணுறதுனால எங்களால் ரைட் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ எங்களுடைய டயக்னோசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷனல் வே ஆஃப் டயக்னோசிஸ் தான் இருக்கும். நாங்கள் எக்ஸ்ரேவோ எம்ஆர்ஐயோ டிபெண்ட் பண்ணி நாங்கள் பார்க்குறது கிடையாது. ஸோ 80% ஆஃப் சக்ஸஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ரைட் வே ஆஃப் டயக்னோசிஸ். இப்போ வந்து இப்போ ஆக்சிடெண்ட்டாகவே இருக்கட்டும் மேம், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிசியோதெரப்பி வந்து ஒரு 1 or 2 months எடுப்பாங்க கண்டினியூஸாக. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் எக்ஸசைஸ் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அது என்ன மாதிரியான இம்பேக்ட்லாம் மேம் காஸ் பண்ணும்? கண்டிப்பாக எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம லைஃப் லாங் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். ஸோ ஒரு ஃப்ராக்சர் ஆகிட்டு அதுக்கப்புறமா கொடுக்குற எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொடுக்குற எக்ஸசைஸ் வந்து மெயின்டெனன்ஸ் ஃபேஸ் இருக்கும். ஸோ அந்த தசைகள் கண்டிப்பாக வந்து பலன் அடைஞ்சு இருக்காது, சரிங்களா, ரொம்ப வீக்காக இருக்கும். தட் இஸ் அந்த மசிலை நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து நம்ம லைஃப் லாங் ப்ரொலாங்காக பண்ணும்போது அது எஃபெக்ட் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ மெயின்டெனன்ஸ் பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி மெயின்டைன் பண்ணலை, நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ஈவன் any minor injury can again lead to fracture of that particular thing. ஏன்னா நம்ம போனுக்கு டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இம்பாக்ட் வராமல் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிற தசைகள் மாத்திரம் தான். ஸோ அந்த மசிலை நம்ம ஸ்ட்ராங் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டுக்கோ போனுக்கோ வராமல் நம்மளால் தடுக்க முடியும். மேம் இப்போ ஜென்ரலாகவே வந்து நீ பெயின் இல்லை ஹேண்ட் பெயின்லாம் தாண்டி நிறைய அந்த நெக் பெயின் பேக் பெயின்லாம் நிறைய பேருக்கு வருது. ஸோ அதுக்கு வந்து மெயினான ரீசன்ஸ்லாம் என்னவா மேம் இருக்கும்? ஏன்னா பிகாஸ் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே முன்னெல்லாம் வந்துட்டு வயசானாதான் வந்துட்டு அந்த மாதிரி பெயின்ஸ்லாம் வரும். இப்போலாம் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கே அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லா பெயினுமே. ஸோ அதுக்கான ரீசன் என்னவா மேம் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 வயசு தாத்தா ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நிறைய மூட்டை தூக்குவாங்க, வெயிட் அதெல்லாமே லிஃப்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த பெயினோட இம்பாக்ட் லெவல் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். அதுவே ஒரு 20+ இங்கே இருக்கவங்களுக்கு கேட்டிங்கன்னா அந்த பெயினோட இம்பாக்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும், சரிங்களா. ஸோ இது எல்லாமே என்னென்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அதற்காக செடென்ட்ரியாக தான் இப்போ நிறைய பேர் வந்து போயிடுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பேக் பெயின், நெக் பெயின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்பேஸ் ஜாப் யங்ஸ்டர்ஸ்க்கு வருது அப்படின்றது காரணம். ஸோ ஆக்குபேஷன் வந்து ஒன் ஆஃப் த திங்ஸ், சரிங்களா. ஸோ ஆக்குபேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 8 hours வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி 12 hours அந்த மாதிரி வந்து ஆக்குபேஷன் நிறைய வந்து இருக்குது. ஸோ அந்த ஃபீல்டு. ஸோ இந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நம்ம பாஸ்டியர் மெயின்டைன் பண்ணுறோன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பைனில் 2 கர்வ் தான் வரும், சரிங்களா. ஒன்று வந்து தொராசிக் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து இடுப்பு எலும்புக்கு கீழே, தட் இஸ் சேக்ரல் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 கர்வ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது ஒரு குழந்தைக்கு இருக்கும். அந்த குழந்தைக்கு எப்போ வந்து ஒரு ஹெட் கண்ட்ரோல் வருதோ அப்போ தான் அந்த கழுத்து அந்த கர்வ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது வந்து லாடோட்டிக் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இடுப்பு கீழே வரக்கூடியதுமே லம்பார் லாடோட்டிக் கர்வ்னு சொல்லுவாங்க. அது அந்த குழந்தை எப்போ எழுந்து நடக்குது அந்த டைமில் ஃபார்ம் ஆகுறது. ஸோ 2 கர்வ் வந்து பிறக்கும்போது இருக்கும், 2 கர்வ் அதுக்கப்புறமா வரக்கூடிய வளர்ச்சினால வரக்கூடியது அந்த ஸ்பைன் கர்வ், சரிங்களா. ஸோ இப்போ இந்த கழுத்து எலும்புல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் லாடோட்டிக் கர்வ் வந்து நம்ம எப்படி நம்ம இந்த டெஸ்க்டாப்போ இல்லை மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம லேப்டாப் எப்படி யூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நார்மலாக நான் வந்து இரெக்டாக இப்படி உட்காந்துட்டு இருக்கேன், என்னுடைய ஹெட் வெயிட் அப்ராக்சிமேட்லி ஒரு 5 kg இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. இதுவே நான் வந்து என்னுடைய ஹெட் பாஸ்டரே 15 டிகிரி, 20 டிகிரி, 25 டிகிரி, 30, 35, 60. ஸோ ஒவ்வொரு டைம் நான் என்னுடைய ஹெட்டை வந்து நான் வந்து டவுன் பண்ண என்ன ஆகுது, என்னுடைய பின் தட் இஸ் நெக் மசில், போஸ்டீரியர் நெக் மசில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நெக் மசிலில் கூடிய இருக்கிற இம்பேக்ட் லோடு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஸோ நம்ம எப்போ வந்து நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை நம்ம ஸ்க்ரீன் டெஸ்க் பேஸ் ஜாபில் அந்த ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஈவன் லேப்டாப்பில் நம்ம ஒர்க் பண்ணாலுமே 10 to 16 inch டிஸ்டன்ஸ், தட் இஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பெண்டிங் டவுன் யூ ஹாவ் டு ரைஸ் யுவர் ஃபோன் அப். ஸோ ஃபோனை வந்து நம்மளுடைய ஐசைட்க்கு நேராக இருக்கணும் இல்லை ஸ்லைட் டவுனாக இருக்கணும். ஸோ நம்மளுடைய ஹெட் வந்து ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பாஸ்டரில் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்படி ஃபார்வர்ட் பெண்டில் இருந்துச்சு அப்படின்னா இம்பாக்ட் ஆஃப் லோட் மசிலுக்கு வந்து ஜாஸ்தி ஆகும். இது ப்ரொலாங் ஆச்சு, இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா அந்த இம்பாக்ட் வந்து என்ன ஆகும், எலும்பு வரைக்குமே போய் பாதிக்க ஆரம்பிச்சிடும். டீஜெனரேஷன் ப்ராசஸ் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகும், எலும்பு தேய்மானம் சீக்கிரமாக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 60 வயசில் வரக்கூடிய டீஜெனரேஷன் இயர்லியாகவே 25 அதுலேயே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த டீஜெனரேஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு, தேய்மானம் ஆக ஆரம்பிச்சதுன்னா அது சுற்றி இருக்கிற நரம்புகள் பாதிக்க ஆரம்பிச்சிடும். அது சுற்றி இருக்கிற நரம்புகள் பாதிக்க ஆரம்பிக்கிறதுனால வலிகள் கை வரைக்கும் பரவ ஆரம்பிக்கும். ஸோ வலிகள் பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான வலிகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நரம்பு அழுத்தக்கூடிய வலி, நியூரோபதிக் பெயினாக இருக்கலாம் இல்லை ரேடியேட்டிங் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராப்ளம் நெக்கில் இருக்கும் ஆனால் கை ஃபுல்லாக மறுத்து போகிற மாதிரி இருக்குது, பின் வச்சு ப்ரிக் பண்ணுற மாதிரி இருக்குது, இந்த சென்சேஷன்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் திங். ஃபோனை கீழே பார்க்காம நேராக நம்ம ஹெட் ஸ்ட்ரெயிட் லெவலில் வச்சு ஃபோனை ரைஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது ஐ லெவலுமே டிஸ்டன்ஸ் 10 to 16 inches டிஸ்டன்ஸில் வச்சு பார்க்கும்போது நம்ம எந்த இம்பேக்ட்டுமே வராது.
மேம் இப்போ ஜென்ரலாக இப்போ வந்து நாங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்ட வரோம், நாங்கள் வந்து ஃபிசியோ எடுக்கிறோம். ஒரு 3 மந்த்ஸ் வந்து ஓகேப்பா நான் ஃபிசியோ எடுத்துட்டேன், நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு, நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மந்த்ஸ் வந்து ஓகே அப்படின்னுறாங்க. ஸோ திருப்பி வந்துட்டு நான் போகிறேன், நான் போய் ஃபிசியோவில் போய் பார்க்குறேன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எத்தனை தடவை வந்து நம்ம வந்து ஃபிசியோ பார்க்குறது நல்லது, இல்லை வந்து லைஃப் லாங் வந்துட்டு நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட்டோட வந்துட்டு கனெக்ட்லேயே இருக்கிறது நல்லதா, அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஸோ ஃபிசியோதெரப்பி அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதுக்காக வந்திருப்பீங்க? நார்மலாக எல்லாருமே வர போகிறது கிடையாது. ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு மஸ்குலோஸ்கெலட்டல் பெயினாக இருக்கலாம், இல்லை ஏதாவது இன்ஜுரியாக இருக்கலாம், இல்லை ஃப்ராக்சர், இல்லை டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்களே வந்து வலின்றதுனால நீங்கள் டேரெக்டாக வந்திருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக வந்தீங்கன்றது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ என்றைக்குமே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் அப்படின்றத நாங்கள் ஷெல் பண்ணி கொடுப்போம். ஸோ உங்களுக்கு வந்து டே 0லேருந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் வந்து எவ்வளோ நாள் இருக்கணுன்றது நாங்கள் சொல்லுவோம். அந்த நாளில் நீங்கள் கம்ப்ளீட்டாக டே 1லேருந்தே நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். 30%லேருந்து உங்களுக்கு ரெக்கவரி ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் ஆன் த கண்டிஷன், என்ன காரணத்துக்காக நீங்கள் வரீங்கன்றதை பொறுத்து. இப்போ ஒரு சாதாரண மஸ்குலோஸ்கெலட்டல் பெயின்காக வரீங்கன்னா த வெரி ஃபர்ஸ்ட் டே யூ கேன் see த கண்டிப்பாக மசில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மசில் நாட் ட்ரிகர் ரிலீஸ் அப்படின்ற மேனுவல் தெரப்பி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண அடுத்த ஃபியூ மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து ஒரு மேஜிக் மாதிரி நீங்கள் பார்க்கலாம். பட் தெர் இஸ் அ கான்செப்ட் பிஹைண்ட் தட். பட் அப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு 30 to 40% இப்போவே எனக்கு வலி சரியா இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ எந்த காரணத்துக்காக வரீங்கன்றது த ஃபர்ஸ்ட் திங். ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் நாங்கள் கொடுத்தோம், இவ்வளோ டேஸ் வரணும்னா அதை கன்சிஸ்டண்ட்டாக வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் ரைட் வே ஆஃப் எக்ஸசைஸ் நாங்கள் கண்டிப்பாக ஸ்பெசிஃபிக் பாப்புலேஷன் இல்லை ஸ்பெசிஃபிக் கண்டிஷனுக்காக கொடுக்குறோன்னா அந்த எக்ஸசைஸை கண்டிப்பாக வந்து வீட்டில் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சூப்பர்விஷன் அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் மட்டும் கொஞ்சம் நேரம் பண்ணுவாங்க, நாங்கள் எவ்வளோ நேரம் சொல்லி கொடுக்குறோமோ. அதுக்கப்புறம் வீட்டில் போய் அதை பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், அந்த டியூரேஷன் க்யூர் ஆகிறது டைம் வந்து ரொம்ப தள்ளி போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நாங்கள் சொல்கிற அந்த ப்ரோட்டோக்காலை கரெக்டாக ஸ்டிக் ஆன் பண்ணி பண்ணணும். ஈவன் ஃபிசியோதெரப்பி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் இஸ் அ மெடிசன். இப்போ மெடிசன் அப்படின்றது ஒரு டேப்லெட் வச்சுக்கோங்க, ஒரு பர்டிகுலர் ஒரு டிசீஸ்க்காக கொடுக்குறாங்கன்னா லைஃப் லாங் இதை நீங்கள் போடணும். உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, இல்லை டயபெட்டிக் மெலிட்டஸ் இருக்குது, போடணும்னா உயிர் பயம் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை போட்டு தான் ஆவீங்க. ஆனால் எக்ஸசைஸும் ஒரு மெடிசன் நாங்கள் சொல்லி அதை டெய்லியும் நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெக்கவரி ஆகும்னா சில பேர் அது கேட்குறதே கிடையாது. ஆனால் அதை டெடிக்கேட்டடாக பண்ணுறவங்க ரொம்ப அதிக பேர். சரிங்களா? அதுக்கு ஏன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் டைம் நீங்கள் வந்து தான் ஆகணும். பிகாஸ் பெயின்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் எ பிரெயின். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பெயின் உங்களை ஆட்டோமேட்டிக்காக கூட்டிகிட்டு வந்துடும். ஸோ என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வரீங்க, அந்த விஷயத்தை க்யூர் பண்ணி வராமல் இருக்கிறதுக்காக எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா ஒன்ஸ் ஒரு அதே சேம் கண்டிஷனுக்காக நீங்கள் வந்தீங்கன்னா அண்ட் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அது ஒரு ஃபெயிலராக தான் நாங்கள் பார்ப்போம். சரிங்களா? ஸோ நீங்கள் திருப்பி அதே கண்டிஷனுக்காக வரக்கூடாது. வேறு ஏதாவது கண்டிஷன் இருந்தால் தட் இஸ் ஓகே. ஸோ ஃபிசியோதெரப்பி வந்து சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃபேஸ்க்குரிய எக்ஸசைஸ். ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் அந்த மெயின்டெனன்ஸ் ஃபேஸில் சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸை நீங்கள் கண்டிப்பாக ப்ரொலாங் பண்ணி தான் ஆகணும். அது எங்களை டெய்லியும் வந்து பார்க்கணும் அப்படின்றது இல்லை. உங்களுக்கு சரியாயிடுச்சுன்னா நீங்கள் வர தேவையில்லை. ஆனால் ஃபாலோ அப் கண்டிப்பாக ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. லைஃப் லாங் எக்ஸசைஸ் இஸ் மஸ்ட். ஓகே, இப்போ ஒன்ஸ் நம்ம பார்த்துட்டோம்னா லைக் மற்ற எக்ஸசைஸ் வந்து நம்ம ரிமைனிங் வீட்லேயே இருந்துக்கணும். அந்த எக்ஸசைஸ் ரைட் வே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது வீட்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். தட் இஸ் மெயின்டெனன்ஸ் ஃபேஸுக்கு சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸ். இதனால என்ன ஆகும்னா திருப்பி ஃபியூச்சரிஸ்டிக்காக அவங்க அதே ப்ராப்ளம் வராமல் தடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து எக்ஸசைஸ் பற்றி பேசக்குள்ள வந்து மேம் இப்போது ஜென்ரலாக வந்து என்ன நினைக்கிறோன்னா நாங்கள் ஒரே எக்ஸசைஸை வந்துட்டு த்ரூ அவுட்டாக பண்ணக்கூடாது, பண்ணால் அது எஃபெக்டிவாகவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? ஆமாம், நீங்கள் சொன்னது 100% உண்மை. ஒரே எக்ஸசைஸ் ஒரே மசில் குரூப்க்கு கண்டினியூஸாக கொடுக்கறது வந்து எஃபெக்டிவாக இருக்காது. ஏன்னா மசில் வில் அடாப்ட் தட். அடாப்டேஷன்ற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளாக அப்படியே நின்றுடும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ப்ரொஃபஷனல் பார்த்துட்டு உங்களுடைய இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரீக்வன்சியை ஜாஸ்தி பண்ணுவாங்க. ஒரு வாரத்துக்கு 3 நாள் பண்ணக்கூடியதை 4 நாள் இல்லை 5 நாள் ப்ரொலாங் பண்ணுவாங்க. சரிங்களா? டைம் டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுனா அந்த மசில் அடாப்டேஷன் வந்து உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டேபிளாக அதை அடாப்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து அகாமடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ வி நீட் டு, அதுதான் ப்ராக்ரெஷன் சொல்லுவோம். ஒரு மசிலை வந்து க்யூர் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறோன்னா அதோட விட்டுற மாட்டோம். சரிங்களா? அது லைஃப் லாங் வந்து அது திருப்பி அது ரெக்கரன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்னும் அட்வான்ஸ்டு திங் நாங்கள் கண்டிப்பாக அதை பண்ணி ஆகும். நம்ம இப்போ எக்ஸசைஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்து வெயிட் லாஸாக இருக்கட்டும், இல்லை வெயிட் கெயினாக இருக்கட்டும், இல்லை 6 பேக்ஸ் அது நிறையா தாண்டி நம்ம வந்து ஆக்சிடென்ட் ஆனாலும் வந்துட்டு இந்த ரெக்கவரி பீரியட் எல்லாம் இருக்கும். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நீங்கள் வந்து ஜென்ரலாக ஒரு டேக் ஓவர் மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி மெசேஜ்? ஆஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ
எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது அன்றாட வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் வேலைகள் செய்றீங்களோ, டெய்லியும் காலையில எழுந்துறதுலேருந்து, தூங்குறதுலேருந்து, அதே மாரி எக்ஸசைஸுமே ஒரு பார்ட்டா வந்து நீங்க கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபிட்னஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள நீங்க எப்படி கேரி பண்றீங்க? ஃபிசிக்கல் எபிலிட்டிய நீங்க வந்து மெயின்டெயின் பண்ணணும். இதுக்குனால வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா, வயது ஆகுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள தவிர்க்கிறது தான் இந்த எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் வர்றதுனால, நம்ம ரீஹாபிலிட்டேஷன் குடுக்குறதுனால, அந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட்லி இஸ் டிஃபரெண்ட். ஃபிட்னஸ்க்குரிய எக்ஸசைஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். மெயின்டெயின் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் இஸ் கம்ப்ளீட் டிஃபரெண்ட். ஸோ எப்படி பார்த்தாலும் எல்லா ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் ஸ்டேஜ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் மேண்டேட்டரியா கண்டிப்பா வந்து அத செஞ்சு தான் ஆகணும். ஸோ எக்ஸசைஸ் இஸ் அ மெடிசின். ஸோ அந்த ரைட் பெர்சன், ரைட் டைம்ல, ரைட் பெர்சன் கிட்டேருந்து நம்ம வாங்குறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான விஷயம். ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக நாங்கள் கேட்ட கேள்விக்கெலாம் ரொம்ப நிதானமாக பதில் சொன்னீங்க மேம். ஸோ தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க் யூ. இந்த 3 நாளில் ஃபிட்னஸ்க்காக நிறைய எக்ஸசைஸ் சொன்னாங்க. அதையும் தாண்டி ஃபிசியோதெரப்பி எந்த அளவுக்கு முக்கியன்றதும் நம்ம டாக்டர் சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறமாவது டாக்டர் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் உடம்பை நீங்கள் ஃபிட்னஸாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். Until then, this is Yogapriya signing off. இது பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம்.